போட்டித் தேர்விற்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாஸ்டர் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுனா லாஸ்ட் டேட் இன்னைக்கு. இந்த மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச்க்கான பிளான் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா, யூடியூப்லேயே உங்களுக்கு வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாஸ்டர் பேட்ச்க்கான பிளான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாஸ்டர் டெஸ்ட் பேட்சில் டெய்லி டெஸ்ட் இருக்கும். இது தமிழ் மீடியம்க்கான டெஸ்ட் பேட்ச். சரிங்களா, ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியமுக்கு பிரைம் பேட்ச் அப்படின்ட்டு அதியமான் டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்கும். இது வந்து தமிழ் மீடியம் மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் தமிழ் மீடியமுக்கானது. டெய்லி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். டெய்லி பிளான் கொடுத்துருவாங்க. டெய்லி நீங்கள் அந்த லெசன்ஸை படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் எழுத போகிறீங்க. அதே போல் வீக்லி டெஸ்ட் இருக்க போது வீக்லி உங்களுக்கு திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் என்னென்ன படிக்கிறீங்களோ அது எல்லாமே மறுபடியும் சண்டே ரிவிஷன் டெஸ்ட்டாக நீங்கள் எழுதுவீங்க. அதற்கான பிளான் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துருப்போம். அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். இதுவரையும் நீங்கள் அதியமான் டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதில் ஸ்டோர் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். மொபைலில் ஸ்டோர் அப்படின்ற மெனு சென்டரில் இருக்கும். சரிங்களா, கீழே சென்டரில் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோர் மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த கோர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பை நோ அப்படின்னு பட்டன் இருக்கும். எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ, மொபைல் எப்படி ஜாயின் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை கிளிக் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்ற ப்ரொசீஜர் பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பேர் டெஸ்ட் எப்படி எழுதுறது, என்ன டைமிங்கில் எழுதுறது அப்படின்னு கேளுங்க. இந்த டெஸ்ட் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா, ஸோ பிளான் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த பிளானை நீங்கள் பார்த்துட்டு அந்தந்த தேதிகளில் அந்தந்த லெசன்ஸை படிச்சுட்டு நீங்கள் தேர்வு எழுதிக்கலாம். இல்லை நான் ஒரு நாள் பெண்டிங் வச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் கூட அந்த தேர்வு எழுதிக்கலாம். உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் 200 days வேலிடிட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு மந்த்துக்கான டெஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு மந்த் டெஸ்ட் ஆகஸ்ட் 13 செப்டம்பர் 12 இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் அப்டேட் பண்ணுவோம். நாளைக்கு மார்னிங் டெஸ்ட்டு காலையில் அப்டேட் ஆகிடும். நீங்கள் தேர்வு எழுத ஆரம்பிச்சிக்கலாம். சரிங்களா, இதுக்கான பிளான் பிடிஎஃப் இங்கே இருக்கும். சரிங்களா, அதே போல் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ எல்லாமே கொடுத்துருப்போம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம் எப்படி எழுதணும் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா, 3 மந்த்துக்கு முன்னாடி ஒரு பேட்ச் இருக்கும். ஸோ அதில் எப்படி எழுதணும் அப்படின்றதும் சொல்லியிருப்போம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் சிலபஸை கவர் பண்ணுவோம். இது குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து 6 மாதங்களும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும். இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பிளான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த பிளான் பிடிஎஃப் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது ஃப்ரீயாக தான் இருக்கும். அதியமான் டீமோட வெப்சைட்லையும் இருக்கும், ஆப்லேயும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க, ஓனாக படிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த பிளானை ஃபாலோ பண்ணி டெய்லி படிச்சுட்டு வாங்க. சரிங்களா, ஸோ அது வந்து வீட்டிலேருந்து படிக்கணும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படி படிச்சுனா தான் குறைஞ்சபட்சம் 6 மாதத்தில் நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரையும் டெய்லியும் படிச்சுட்டு டெய்லி டெஸ்ட் எழுதுங்க. உங்களுக்கு இதில் ப்ராப்பராக ரிப்போர்ட் வந்துடும், ரேங்க் வந்துடும், உங்களோட மார்க் எல்லாமே டீட்டெயில்டாக வந்துடும். ஆல்ரெடி டெமோ டெஸ்ட் கொடுத்துருப்போம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும். எவ்வளோ பேர் எழுதிருக்கீங்க, என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க, உங்களோட ரேங்க் என்ன, எவ்வளோ டைமிங் எடுத்தீங்க, இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மார்க் என்ன, ரேங்க் என்ன, இது எல்லாமே நம்ம செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா, அது எல்லாமே உங்களுக்கும் ஷோ ஆகும். எவ்வளோ டைம் எடுத்தாங்க, எவ்வளோ கொஷின்ஸ் அவங்க வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கொஷின் தப்பாக அட்டன் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அதே போல் அதுக்கான சொல்யூஷன் என்ன, இதெல்லாமே செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த பிளான் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா 180 டேஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து படிக்க போகிறீங்க. தொடர்ந்து படிச்சிட்டாவே நீங்கள் ஈஸியாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கான பிளான் கொடுத்துட்டோம். அதுக்கான பிடிஎஃப் அதியமான் டீம் வெப்சைட்லேயும் இருக்கும். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இன்றைக்கி நைட் 12 மணிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். ஏன்னா நாளைக்கு மார்னிங் வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் படிக்கணும். அதன் பிறகு ஜாயின் பண்ணி அப்படின்னா டெஸ்ட்டு பெண்டிங் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டு 4லேருந்து டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சுக்கோங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி டெஸ்ட்டு நீங்கள் விருப்பப்படுற டைமில் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். உங்களுடைய ரேங்க் மார்க் எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும். சரிங்களா, நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தவம் ஆட்சி வரும். நன்றி, வணக்கம்.